ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த சங்கம் புகழுக்குரிய சங்கம். எந்த காரணத்தினால்? புகழுக்குரியவனே பூஜை செய்து ஆசி பெற்றதால், நன்றி மறவாது இருப்பதால் இந்த சங்கம் புகழுக்குரிய சங்கம். புகழ்பட வாழ வேண்டும் என்பான் வள்ளுவனும். புகழ்பட எப்படி வாழுவது? இப்போ புகழ் எல்லோருக்கும் இருக்கு. சிறந்த பேச்சாளனாக இருப்பான், புகழ் இருக்கும். சிறந்த எழுத்தாளனாக இருப்பான், புகழ் இருக்கும். சிறந்த பாடகனாக இருப்பான், புகழ் இருக்கும். சிறந்த வீணை வித்துவான், தவில் வித்துவான், நாதஸ்வர வித்துவான், இது அது போன்ற இசைக்கருவிகளை பயன்படுத்தி அது மூலம் புகழ் பெற்றிருப்பான். பேச்சாளனாக இருப்பான், எழுத்தாளனாக இருப்பான், கவிஞனாக இருப்பான், ஓவியனாக இருப்பான். இன்னும் சில அற்புத விஞ்ஞான பொருள் போல அற்புத பொருள்களாம் தோன்றுகிறது. அரிய எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் அற்புத பொருள்லாம் தோன்றுகிறது. செய்தவனெல்லாம் புகழுக்குரியவன் தான். ஆனால் அதெல்லாம் நிற்காது என்றான் வள்ளுவன். அது நிற்காது. எத்தனை கவிஞனாக இருந்தாலும் ஓவியனாக இருந்தாலும் நிற்காது. நிற்கக்கூடிய ஒன்று வள்ளுவன் தான் சொல்லுவான். உரைப்பார் உரைப்பவை எல்லாம், இரண்டாவது குறள் அது. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொண்டு ஈவார் மேல் நிற்கும் புகழ்னா. மற்ற புகழெல்லாம் ஓடும் புகழ். கவிஞனாக இருப்பான், எழுத்தாளனாக இருப்பான், ஓடும் புகழ். நிற்கக்கூடியது, நிலைத்து நிற்கக்கூடியது எதுன்னு கேட்டான். அது எதுனா இறப்பார் கொண்டு ஈவார் மேல் நிற்கும் புகழ்னா. யாரேனும் ஒருத்தன் கேட்டால் கொடுக்கக்கூடியவன் எவனோ அதான் நிற்கும்னா. ஏன் இது மட்டும் நிற்கும்? அது ஆன்மாவை சார்ந்து நிற்கும். மனமிகுந்து கொடுக்கக்கூடிய பொருள். ஒரு ஏழை பசியோடு வருகிறான், அவனுக்கு உணவு, உடை ஏதோ ஒரு கொடுக்குறான். பிறர் மனம் மகிழும்படியாக அல்லது வறுமை உள்ளவனுடைய ஆனந்த திருப்தி, அவன் மகிழ்ச்சி அடைந்தால் இவனுக்கு ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். அதான் நிற்கும் புகழ்னா.